என்கிட்ட ஒருத்தங்க, சார் பரிகாரத்தில் ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம போகிற காரியம் ஜெயிக்கணும், நான் என்ன சார் பண்ணுறது, எதுவுமே சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது தான் சில பேர் மறந்துடுவாங்க. ஒன்று, நம்ம வெளியில் கிளம்பும்போது சாமிக்கு ஒரு விளக்கு ஏற்றுறது, இல்லை ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் முடிகிற வரைக்கும் அந்த காரியத்தை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த இறைவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு அப்படி தொட்டு கும்பிட்டு அப்புறம் அந்த கற்பூரம் அணையிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி கிளம்பிடுங்க. அதே போன்று போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துன்னா முதல் கோயிலில் விநாயகர் நினச்ச ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் மனசில் அந்த காரியத்தை நினச்சிட்டு நல்லா பிரார்த்தனை அணையிறதுக்கு முன்னாடி டக்குன்னு கிளம்பி அந்த வேலையை செய்து பாருங்கள். உங்களுக்கு காரியம் பூரா சக்ஸஸ். இது நம்ம பெரியவங்க பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இப்படி வேண்டின இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப சிம்பிளிஃபையாக நம்ம போகிற காரியம் வெற்றி அடைகிறதுக்கு அற்புதமான வழிபாட்டு முறைகளை சொன்ன உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.